இலங்கை கடற்பரப்பிலிருந்து மீட்கப்பட்ட ஈரானிய கப்பல் தொடர்பாகவும் ஈரானிய கடற்படை வீரர்கள் தொடர்பாகவும் இலங்கை எப்படியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா சில தகவல்களை தெரிவித்ததாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவிடம் இருந்து இலங்கைக்கு ஒரு சாதகமான செய்தி கிடைத்திருக்கின்றது. அந்த செய்தி என்னவாக இருக்கும்? அதுபோல இலங்கை கடற்பரப்பில் ஈரானிய கப்பல் தாக்கப்பட்டமைக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வல்லரசுகளினுடைய ஒரு கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பு பற்றியும் இன்றைய இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். இலங்கை கடற்பரப்பில் மீட்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பல் மற்றும் ஈரானிய கடற்படை வீரர்கள் தொடர்பாக முடிவுகளை எடுப்பதற்கான முழு சுதந்திரமும் இலங்கைக்கு இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தை தற்பொழுது அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. இந்த விடயத்தில் இலங்கையினுடைய இறையாண்மையை முழுமையாக மதிக்கின்றோம். ஆகவே அந்த இறையாண்மையின் அடிப்படையில் இது தொடர்பாக இலங்கை தங்களுடைய சுதந்திரமாக தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று தற்பொழுது அமெரிக்காவில் இருந்து ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இந்த விடயத்தை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். IRIS தீனா மற்றும் IRIS புஷர் ஆகிய 2 கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பிலிருந்து மீட்கப்பட்டிருந்தது. அந்த கப்பல்களில் ஒரு கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. மற்றைய கப்பல் தற்பொழுது பாதுகாப்பாக இலங்கையால் பாதுகாப்பான புகலிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது இலங்கையால். ஆகவே இந்த கப்பல்கள் தொடர்பாக மீட்கப்பட்ட அந்த ஒரு கப்பல் மற்றும் அந்த கப்பல்களில் இருந்து 2 கப்பல்களிலும் இருந்து மீட்கப்பட்ட பணியாளர்கள் மற்றும் அவற்றிலிருந்து மீட்கப்பட்ட ஈரானிய கடற்படை வீரர்கள், பல கடற்படை வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது இலங்கையால் பராமரிக்கப்பட்டு வருகின்றார்கள். இருப்பினும் அதில் பலர் உயிரிழந்து விட்டார்கள். 84 சடலங்கள் மீட்கப்பட்டிருந்தன. ஆகவே இந்த கப்பல்கள் மற்றும் பணியாளர்கள் மற்றும் ஈரான் கடற்படை வீரர்கள் தொடர்பாக உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக இலங்கை தன்னுடைய முழுமையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். அதற்கான முழு சுதந்திரமும் இலங்கைக்கு இருக்கின்றது என்கின்ற விடயத்தை இப்பொழுது இந்த அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். இதேபோல நேற்றைய தினம் இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தினுடைய கருத்து ஒன்று வெளியாகி இருந்தது. அவர் அந்த கருத்தினை கூறியதற்கு பிற்பாடு இந்த கருத்து தற்பொழுது அமெரிக்காவிடமிருந்து கிடைத்திருக்கின்றது. விஜித ஹேரத் அவர்கள் டில்லியில் வைத்து தன்னுடைய இந்த நிலைப்பாட்டினை தெரிவித்திருந்தார், இலங்கையினுடைய நிலைப்பாட்டினை தெரிவித்திருந்தார். அதாவது இலங்கை சர்வதேச சட்டங்கள் மற்றும் உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த கோட்பாடுகளினுடைய அடிப்படையில், மனிதாபிமான அடிப்படையில் ஈரான் கப்பல் விவகாரத்தில் ஈரான் தன்னுடைய முழுமையான நடவடிக்கையை எடுக்கும் என்று இலங்கை சார்பாக அந்த விடயத்தை இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் டில்லியில் வைத்து தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து தற்பொழுது இன்றைக்கு இப்படியான அமெரிக்காவிடமிருந்து இவ்வாறான ஒரு செய்தி கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதேவேளை அந்த ஈரானிய போர்க்கப்பல், தாக்கப்பட்ட போர்க்கப்பலில் இறந்த 84 ஈரானிய வீரர்களினுடைய சடலங்கள் மீட்கப்பட்டு அவை தற்பொழுது குளிரூட்டப்பட்ட நிலையில் வைத்தியசாலைகளிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை ஈரானுக்கு எப்படி அனுப்புவது என்பது தொடர்பாக, அனுப்புவதா இல்லையா என்பது தொடர்பாக தற்பொழுது முடிவுகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இலங்கையை பொறுத்தவரைக்கும். அதே போல் IRIS புஷர் என்கின்ற கப்பலுக்கு திருகோணமலையிலே புகலிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான விடயங்களை வைத்துத்தான் பல பரபரப்பு கருத்துக்கள் இருந்தன. இலங்கை அமெரிக்காவுக்கு எதிரியாகி விடுமா, அல்லது இலங்கை மீது இதனால் தாக்குதல்கள் ஏதாவது மேற்கொள்ளப்படுமா, இது போன்ற பல அச்சங்கள் சமூக வலைத்தளங்களிலே நெட்டிசன்களிடம் ஊடுருவி இருந்தது. பொதுமக்களும் அவற்றை, அந்த வதந்திகளை பெற்ற வண்ணம் இருந்தார்கள். தற்பொழுது அவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இவ்வாறான செய்திகள் கிடைத்திருக்கின்றன. நேற்றைய தினம் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் அமெரிக்க உயர் அதிகாரிகள் மட்டத்தை மேற்கோள் காட்டி வெளியிட்ட செய்தியிலே இலங்கை இந்த விடயத்தில் மிகவும் இறுக்கமாக இருக்க வேண்டும் என்பது போல ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது, மேற்கோள் காட்டி வெளியிட்டிருந்தது. ஆனால் இன்றைய தினம் இந்த அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளரிடம் இருந்து இப்படிப்பட்ட ஒரு செய்தி கிடைத்திருப்பது இலங்கையர்களுக்கு சற்று நிம்மதியை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. அமைதியையும் சமாதானத்தையும் விரும்புகின்ற இலங்கையர்களுக்கு சற்று நிம்மதியை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்திருக்கின்றது. இதேவேளை இந்த
இந்து சமுத்திர பாதுகாப்பு என்பது இந்த பிராந்தியத்தில் அமைந்திருக்கின்ற அந்த இந்து சமுத்திரத்தில் அமைந்திருக்கின்ற நாடுகளுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஐக்கிய அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் என்பது குறிப்பாக சீன வல்லரசு என்கின்ற ஒரு வல்லரசுக்கு எதிரான ஒரு விடயமாகத்தான் அமெரிக்கா இந்த பிராந்தியத்திலே தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு விரும்புகிறது. அந்த அடிப்படையில் இந்த பிராந்தியத்தை கட்டுக்குள் வைத்திருக்கின்ற ஒரு மூலோபாய கூட்டணி பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். குவாட் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. குவாட் என்பது 4 வல்லரசுகள், இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்திலே காணப்படுகின்ற 4 வல்லரசுகள் இணைந்து உருவாக்கிய ஒரு அமைப்பு. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் ஆகிய இந்த 4 நாடுகளும் இந்த இந்து சமுத்திரத்தை பாதுகாப்பதற்காக, இந்து சமுத்திர மூலோபாயத்தை நிர்வகிப்பதற்காக உருவாக்கிய அமைப்பு தான் குவாட் அமைப்பு. முக்கியமாக இந்த தென் சீன கடற்பரப்பிலே இருக்கக்கூடிய நாடுகளில் சீனாவினுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்காகவும் அவதானிப்பதற்காகவும் உளவு பார்ப்பதற்காகவும் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த மூலோபாய அமைப்பு தான் இந்த குவாட் என்கின்ற அமைப்பு. இந்த குவாட் அமைப்பு 2007ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளிலே அதனுடைய செயற்பாடுகள் பெரும்பாலும் முடங்கி போயிருந்தன. அதற்கு பின்னர் 2017 முதல் மிக வலுவாக செயற்பட ஆரம்பித்தது. இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி மிகவும் ஆர்வமாக இந்தியா சார்பாக பங்களிப்புகளை வழங்கி கொண்டிருந்தார். அமெரிக்காவினுடைய பல போர்க்கப்பல்கள் மற்றும் ஆஸ்திரேலியாவினுடைய போர்க்கப்பல்கள், இந்தியாவினுடைய போர்க்கப்பல்கள் மற்றும் ஜப்பானுடைய கடற்பரப்பு தொழில்நுட்பங்கள் இவை அனைத்தும் இணைந்து இந்து சமுத்திர பிராந்தியத்திலே கண்காணிப்பு நடவடிக்கைகள், சீனாவினுடைய கப்பல் போக்குவரத்துகள், சீனாவினுடைய ஆதிக்கத்தை கண்காணித்து கொண்டிருந்தன இந்த குவாட் அமைப்புகள் இணைந்து. இந்த அமைப்பினுடைய முக்கிய நோக்கமாக இந்தோ பசிபிக் கடற்பாதுகாப்பு முக்கியமாக இருந்தது. ஆஸ்திரேலியாவினுடைய எல்லைக்கு அப்பால் பசிபிக் பிராந்தியம் இருந்தது. அது அமெரிக்காவினுடைய பிராந்தியமாகவும் காணப்படுகின்றது. ஆகவே அந்த பிராந்தியத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் இந்தோ பசிபிக்கினுடைய கடற்பாதுகாப்பு முக்கிய நோக்கமாக இருந்தது. அதே போல கடற்பரப்பில் சுதந்திரமான போக்குவரத்து, சீனாவின் கடல் செல்வாக்கை சமநிலைப்படுத்துதல் அல்லது கட்டுப்படுத்துதல், அதுபோல பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் மேலாண்மை இவற்றை கருத்தில் கொண்டதாகத்தான் இந்த குவாட் அமைப்பு தோற்றம் பெற்றிருந்தது. முக்கிய நடவடிக்கைகளாக கூட்டு கடற்படை பயிற்சிகள் பல இடம்பெற்றன. இந்தியாவினுடைய முக்கியமான பங்களிப்போடு பல கூட்டு பயிற்சிகள் இடம்பெற்றிருந்தன. இதில் இந்தியாவினுடைய பல போர்க்கப்பல்கள் பங்கேற்றிருந்தன. கடந்த காலங்களிலே பேரிடர் கால உதவி நடவடிக்கைகளிலும் இவை ஈடுபட்டிருந்தன. அதே போல கடல் பாதுகாப்பு சம்பந்தமான தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும் இவை பெரும் உதவியாக இருந்தன. அதோடு இந்த மலபார் எக்ஸசைஸ் என்று கூறப்பட்ட, நான் ஏற்கனவே கூறியது போல இந்தியாவினுடைய பங்களிப்பு இதில் முக்கியமாக இருந்தது. மலபார் பயிற்சிகள் என்ற அடிப்படையில் இந்திய பெருங்கடலிலே இந்த கூட்டு கடற்படை பயிற்சிகள் இடம்பெறுவது வழக்கம். இந்த குவாட் அமைப்பினுடைய கூட்டு பயிற்சிகள் இடம்பெறுவது வழக்கம். இலங்கை இந்த குவாட் அமைப்பிற்கு மிகவும் முக்கியமான ஒரு நாடாக இருக்கிறது. இந்த அமைப்பிலே இல்லாவிட்டாலும் கூட இலங்கை என்கின்ற நாடு இந்த அமைப்புக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாடு. ஏனென்றால் இலங்கை இந்து சமுத்திரத்திலே மிகவும் முக்கியமான இடத்தில் அமைந்திருக்கின்ற அந்த கடற்பாதையில் முக்கியமான இடத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு நாடு. ஆகவே குவாட் நாடுகளினுடைய கண்ணில் எப்பொழுதும் இலங்கை ஒரு உறுத்தலாகத்தான் இருந்து கொண்டு இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த கூட்டு நாடுகளினுடைய நடவடிக்கைகளுக்காக இந்த 4 நாடுகளினுடைய கப்பல்களும் அல்லது அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லது போர்க்கப்பல்கள் ஏனைய 3 நாடுகளினுடைய தொழில்நுட்பம் அல்லது உதவியின் அடிப்படையில் இந்த பிராந்தியத்திலே எப்பொழுதும் சுற்றி கொண்டிருப்பதற்கான ஒரு வாய்ப்பு எப்பொழுதுமே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில்தான் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த பொழுது இந்த இலங்கை கடற்பரப்பிலே சென்று கொண்டிருந்த இந்த ஈரானிய கப்பல் தாக்கப்பட்டிருக்கலாம், அப்படியும் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அந்த ஈரானிய கப்பல் இந்தியாவுக்கு கண்காட்சிக்கு வந்துவிட்டு சென்ற கப்பல் என்பதுதான் எப்படி சொல்வது, ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த கப்பலில் இருந்தவர்கள் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகளை இலங்கை கரிசனையோடு எடுத்து வருகின்றது, மனிதாபிமான அடிப்படையில் செய்து வருகின்றது. மேலும் இது தொடர்பான புதிய தகவல்களை என்னுடைய சேனலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த தகவல்களை ஷேர் செய்து கொள்ளுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள். என்னுடைய காணொளியை புதிதாக பார்ப்பவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.